அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமகா. ஸ்ரீ கல்பக விநாயகர் பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி மாத கிருத்திகையை ஒட்டி நம்முடைய வள்ளி தேவசேனா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி கிரகாலயத்தில் வருடம் ஒரு முறை சுவாமி ஆண்டி திருக்கோலம், அதாவது ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய ஞான பண்டார திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான வைபவம் நிகழ்ந்தேறியது. அதனுடைய முக்கியத்துவமும் சுவாமி நம்முடைய கிரகாலயத்தில் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்ற வைபவத்தை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது பழனி மாமலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கீழே திருவாவினன்குடி, மேலே பழனி. அந்த பழனி எப்படி மலை வந்தது எப்படின்னு அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இடும்ப தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனுக்கு ஆசிரியராக வில்வித்தை சொல்லி கொடுத்த குருநாதர் இடும்ப தேவர். அவர் அகஸ்தியனுடைய கட்டளைக்கு இணங்க சிவகிரி சக்திகிரி அப்படின்ற இரு மலைகளையும் பிரம்மதண்டாக, அதாவது அஷ்டநாகங்களையும் அதற்கு உரியாக எடுத்து எப்படி இன்று காவடி எடுத்து நம்ம செல்கிறோமோ இறைவனுக்காக, அதுபோல் அந்த காலத்தில் காவடி முதல்ல ஏற்படுத்தினவர் இடும்பதேவர். அதனால் ஒரு பக்கம் சிவகிரியும் இன்னொரு பக்கம் சக்திகிரியும் எடுத்துட்டு பொதிகை மலையை நோக்கி அகஸ்தியனுடைய கட்டளை பிரகாரம் செல்கின்றார். அந்த நேரத்தில் பழனாபுரி இருக்கக்கூடிய இந்த மலை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சுவாமி ஒரு சிறு குழந்தையாக, அதாவது குராமரத்து நிழல், அதாவது குராமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தியான ஒரு மரம். எப்படி கடம்ப மலை சுவாமிக்கு பிரீத்தமோ அதுபோல் குராமரத்தினுடைய நிழலில் சுவாமி ஒரு சிறு குழந்தையாக நிற்கின்றார். இதனை பார்த்த இடும்பதேவர் அந்த குழந்தையை வீட்டுக்கு செல்லுமாறும் அவர்களுடைய தாய் தந்தையர் எங்கே என்று கேட்டும் அந்த குழந்தை வாய் பேசாது அமைதியாக இருந்த காரணத்தால் இடும்பனுக்கு கோபம் வந்து விடுகின்றது. இடும்பனுக்கு கோபம் வந்தது ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலுமே சுவாமி அங்கே ஞான பண்டிதனாக சிறு குழந்தையாக சிவஞான சுப்பிரமணிய சுவாமி அங்கே நிற்கிறார். அவர் தன்னுடைய தண்டால், அதாவது கோளால் ஒரு இடி இடித்த உடனே இடும்பன் மாய்ந்து விடுகின்றார். அதுக்கப்புறமாக அகஸ்தியனுடைய வேண்டுதலுக்கு இணங்க சுவாமியே அந்த இடத்துல குடிக்கொண்டு இருக்கிறதுனால நமக்கு இன்று பழனி மாமலை அப்படின்ற ஒரு திவ்ய கஷேத்திரம் அப்படின்றது நமக்கு வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதனுடைய நினைவாக தான் சுவாமி போகரினுடைய கனவிலே தோன்றி நவபாஷானத்தை, அதாவது 9 விதமான விஷங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிலை வடிவத்தை சுவாமி உருவாக்க சொல்லி போகர் பெருமானோடைய கனவில் வந்து சொல்கிறார். அதனுடைய இதுக்கு இணங்க நவபாஷானத்திலே ஞான பண்டிதனாக, அதாவது தண்டமே கையில் ஏந்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான முருகப்பெருமானுடைய திருவுருவை போகர் பெருமான் செவ்வாயினுடைய ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய பழனிமலை என்று சொல்லக்கூடிய சிவகிரியில் சுவாமி பிரதிஷ்டை பண்ணுறார். அதுக்கப்புறம் அந்த கோவிலில் தினமுமே 6 முறை அலங்காரங்கள் அப்படின்றது செய்யப்படுகின்றது. காலை சுவாமி பிரம்ம முகூர்த்தத்தில் ஆண்டி பண்டார திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய வைபவம். முக்கோடி தேவர்களும் 33 தேவர்களும் ரிஷி முனிவர்களும் கிண்ணர்களும் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆண்டி பண்டார ஞான பண்டார திருக்கோலத்தில் சுவாமி காலையில் எப்பவுமே பழனியில் காட்சி கொடுப்பார். அதே போல் சாய லக்ஷ வேளையில் ராஜ அலங்காரத்தில் எப்படி ஆண்டி அலங்காரத்துக்கும் ராஜ அலங்காரத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாதோ அதுபோல் மிகவுமே பிரம்மாண்டமாக அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய வைபவம் தினமுமே நடைபெறுகின்றது நம்முடைய கிரகாலயத்தில். வருடம் ஒரு முறை, அதாவது பங்குனி மாத கிருத்திகை சூரிய பகவான் மீனராசியில் பிரவேசிக்கக்கூடிய அந்த நாளில் நம்முடைய கிரகாலயத்தில் அந்த வைபவம் அப்படின்றது நடைபெறும். சுவாமி கோவணம் தரித்து கொண்டு கையிலே தண்டு ஏந்தி கொண்டு தண்டாயுத பாணியாக ஞானத்தை வழங்கக்கூடிய சுவாமியாக, அதாவது குராமரத்தினுடைய நிழலில் நிற்கக்கூடிய பெருமான். அது நம்ம கிரகாலயத்தில் கதிர் பச்சை அப்படின்றது வைத்திருக்கின்றோம். அதுபோலவே முகத்தில் திருநீர், அதாவது திருநீச்சுக்கு மட்டுமே தான் நமக்கு பதிகம் இருக்கின்றது. 10 பாடல்கள் ஞானசம்பந்த பெருமான் எழுதி கொடுத்தது. அந்த திருநீற்றினை தன்னுடைய காப்பாக போட்டுக்கொண்டு மார்பள இதயேஸ்வரரா, அதாவது சிவபெருமானை தன்னுடைய தந்தையை பூஜாமூர்த்தியாக கொண்டு தன்னுடைய மார்பள சிவலிங்க பதக்கம் தரித்து கொண்டு மிகவும் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம். மேலுமே சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், அதாவது பஞ்ச பொருட்களாக, அதாவது 5 பொருட்கள், பழம், நெய், தேன், வெல்லம் மற்றும் பேரிச்சம்பழம் முதலிய
பொருள்களை கொண்டு உண்டாக்கக்கூடிய அந்த பஞ்சாமிர்தத்தை சுவாமிக்கு நைவேத்தியமாக கண்டதுள்ள பண்ணியக்கூடிய வைபவம் நடந்தேறியது. ஆண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய புராணங்கள் இதிகாசங்கள் நம்முடைய முருகப்பெருமானுடைய பாடல்கள்லையும் இருக்கின்றது. எதையுமே இழக்க துணிந்தவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் ஜீவமுக்தியினுடைய கடைசி பிரமாணம். அனைவருக்கு எல்லாமே வேணும் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எதுவுமே வேண்டாம் இறைவனே கதி அப்படின்னு போகிறவங்களுக்கு எல்லாமே தேடி கொண்டு வரும் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. போகருக்கு அருள் செய்த புவனசுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா, ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவுமே பெருமை மிக்க அந்த ஆண்டி பண்டாத திருக்கோலத்தில் நிறைய பேருக்கு பயம். ஆண்டி அலங்காரத்தில் பார்த்து நம்மளும் ஆண்டி ஆகிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மூட நம்பிக்கைகளை நம்முடைய இந்து மதத்திலேருந்து களை தெரியக்கூடிய வேலையை நம்ம தான் செய்யணும். அதனால் அந்த மூட நம்பிக்கைகள்லாம் இல்லாதபடிக்கு ஒரு அற்புதமான சூட்சுமமான அருமையான ஒரு உள்ளார்த்தங்களை அடைக்கினது தான் நம்முடைய மதம். அதனால் அதை நம்ம அனைவருமே பாதுகாக்க வேண்டும். அதனுடைய உண்மைத்தன்மைகளை அனைவருமே அறிய வேண்டும். ஏதோ ஒன்று பார்க்குறோம் செய்தோம் அது பலன் கிடைக்கல அப்படின்னு இருக்காமல் அதனுடைய உள்ளார்த்தம் என்ன, இந்த விஷயத்துக்கு இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து செய்யும் பொழுது நம்முடைய மதத்தினுடைய சிறப்பு நமக்கு தெளிவாக புரியும். அதனால் இந்த ஆண்டி திருக்கோலத்தில் யார் யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறோமோ, ஏன்னா எவ்வளவோ பணம் இருந்தாலுமே கடைசியில் அழியக்கூடியது, அது எடுத்து செல்ல முடியாது. ஆனால் ஞானம் அப்படி கிடையாது. ஞானம் ஒருவன் அடைந்து விட்டான் அப்படின்னா அவனுக்கு பிறவியே கிடையாது, அடுத்த ஜென்மம் அப்படின்றதே கிடையாது. ஞானம் எப்போதுமே குறையாது. ஞானத்தை நம்ம வழங்கினா அதிகமாகுமே தவிர நமக்கு குறையவே குறையாது. ஆனால் செல்வம் அப்படி கிடையாது. எந்த பொருளையுமே கொடுத்தா அது குறைவுபடும். ஆனால் ஞானத்தை மட்டுமே கொடுத்தால் அதிகமாகக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால சுவாமி ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய ஞான தண்டாயுத பாணியாக, அதாவது நம்மை அடித்து திருத்துவதற்காக கையிலே கோல் வைத்து எப்படி ஆசிரியர் நம்மை அதட்டுகின்றதோ அதுபோல் மிகவும் அழகாக கோலை வைத்து கொண்டு போகர் அருளி செய்த புண்ணியனாக புவனசுந்தரனாக சிவகிரியிலே ஒரு சிறு குழந்தையாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான வைபவம் நம்முடைய கிரகாலயத்தில் ஆண்டி பண்டார திருக்கோலத்தில் சுவாமி காட்சி கொடுத்த அற்புதமான வைபவம். அனைவரையுமே கண்டு அனைவருக்குமே ஞானம் சித்தித்து சகல வள நலன்களும் பெற வேண்டும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்வோம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த